இந்த நவகிரக ஸ்தலங்கள்னு சொல்லப்படக்கூடிய தலங்கள்ல பெரும்பான்மை எல்லாம் பாடல் பெற்ற சிவத்தலங்கள். சூரியனார் கோயில் குலோத்துங்க மார்த்தாண்டாலயம்னு குலோத்துங்கன் காலத்தில் எடுப்பிக்கப்பட்ட கோயில், பெரிய கோயில், ரொம்ப தொன்மையான சூரிய வழிபாட்டிற்கானது. அந்த சூரியனை சிவசூரியனாகத்தான் பாவிக்கிறாங்க. அங்கேயுமே அந்த சூரியனுடைய சன்னதிக்கு நேர் எதிரே காசி விஸ்வநாதராக சுவாமி இருப்பார். சூரியன் நித்தியம் அவரை பூஜை பண்றாருன்னு சொல்லித்தான் வழிபாடெல்லாம். அந்த அளவில் திங்களூர் அப்பூதி அடிகள்ங்கிற அவ்வளவு பெரிய அடியவர் இருந்த தலம். வைத்தீஸ்வரன் கோயில் பாடல் பெற்ற ஸ்தலம், புள்ளிருக்கு வேலூர். புதனுக்கு திருவெண்காடு பாடல் பெற்ற ஸ்தலம், அது ரொம்பவே பெருமை வாய்ந்த பெரிய திருக்கோயில். ஆலங்குடின்னு சொல்லக்கூடிய தலம் திரு இரும்பூளைன்னு சொல்லப்படும் பாடல் பெற்ற ஸ்தலம், அதுவும் நமக்கு இந்த வலங்கைமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலம். கஞ்சனூர் பாடல் பெற்ற ஸ்தலம். சனீஸ்வரனுக்காக சொல்லக்கூடிய திருநள்ளாறு தலம் சப்த விடங்க ஸ்தலத்துல ஒன்று, பாடல் பெற்ற ஸ்தலம், ரொம்ப விசேஷமான பதிகங்கள்லாம் பெற்ற ஸ்தலம். திருநாகேஸ்வரம் ரொம்ப உயர்ந்த ஒரு ஸ்தலம், சேக்கிழார் பெருமான் ரொம்ப ஈடுபட்ட தலம், அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கக்கூடியது. கீழ்பெரும்பள்ளம் அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு தலம். இந்த வரிசையில பல கோயில்கள் அதில் பாடல் பெற்ற தலங்கள். மேலே அடியார்கள்லாம் அரசர்கள்லாம் பெரிய நிபந்தம் கொடுத்து பெரிய அளவிலே கொண்டாடிய தலங்கள் தான். அந்த தலத்துல மூலஸ்தானத்துல சுவாமி தான் இருக்கார். இந்த கிரகங்களோட ஏற்பட்ட தொடர்பு, அந்த கிரகங்கள் தங்கள் குறை தீர சுவாமியை வந்து அங்க தரிசனம் பண்ணாங்கன்ற அளவுல தான். அது கூட எல்லா கோயிலுக்கும் அப்படி நேரடியா கதைகள் இல்லை. ஒரு சில கோயில்களுக்கு இதுல அந்தந்த கிரகங்கள் வந்து வழிபட்டது. இப்போ சூரியனார் கோவில்ல சூரியன் வந்தார், கிரகங்கள் எல்லாம் அங்கே வந்து ஒரு சரும நோய் தீர்வதற்காக சிவபூஜை செய்தார்கள், வழிபட்டார்கள். அப்ப அவங்களே சிவபெருமானத்தான வழிபட்டிருக்காங்க. திங்களூர்லயே ஆகட்டும், செவ்வாய்க்கான வைத்தீஸ்வரன் கோயிலே ஆகட்டும், அவர் வந்து வைத்தியநாத சுவாமியைத்தான் செவ்வாய் கிரகம் வழிபடுறார். இப்படி அந்தந்த தலங்கள்லேயும் அந்தந்த தெய்வங்கள் வந்து சுவாமியை வழிபட்டு, கிரகங்கள் வந்து இறைவனை வழிபட்டிருக்குன்னும் போது நாம நேரடியா செய்ய வேண்டியது அதுதான். அங்க கிரகங்கள் சாட்சியா இருக்கு. இப்போ உங்களெல்லாம் ஆட்டி வைக்கிற எனக்கே பெரிய பிரச்சனை வந்தது, அப்போ இவர்கிட்ட தான் நான் வந்தேன்,